வணக்கம் நேர்களே, நான் உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரு. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடக்கிற வரைக்கும் நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, யூ ஆர் நெக்ஸ்ட் 7 days, சரிங்களா? ஸோ உங்களுடைய அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்க போகுது அண்ட் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இது வந்து பிக்கப் கார்டு ரீடிங் தான். உங்களுக்கு இன்ட்ரோ முடிச்ச உடனே பைல் செலெக்ஷன் காட்டுறேன். உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்குன்றதை சூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கண்ணை மூடி டீப் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு சிவபெருமானையோ இல்லை யூனிவர்ஸையோ ஏஞ்சல்ஸையோ மனசில் நினச்சிட்டு ஏதாவது ஒரு பைலை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு காமான மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஸோ அந்த பைலுக்கான டைம் ஸ்லாட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்கள் பைலுக்கான டைம் கிளிக் பண்ணி உங்களுடைய ரீடிங் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ பார்த்துட்டு ஓம் நம சிவாய தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா விதமான என்னோட சோல்மேட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது மாதிரியான ஃபர்தரான அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கான சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபைல் செலெக்ஷன் பார்த்துட்டு தென் 1 by 1 ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ பைல் நம்பர் 1, வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் 7 days ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வி ஹாவ் த மேஜிஷியன், வி ஹாவ் 7 of swords, வி ஹாவ் 6 of cups, and we have 8 of pentacles, and we have knight of pentacles. ஸோ பைல் நம்பர் 1, இந்த வாரம் வந்து உங்களுக்கு அதாவது ஏமாற்றம், துரோகம், பெட்ரையல் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு புதிய ஒரு வாய்ப்பு உருவாகும், புதிய ஒரு வாழ்க்கை உருவாகும், இல்லை நீங்கள் இதுக்குள்ளேருந்து ஒரு புதிய மனுஷனாக சில விஷயங்களை செய்ய முன்னெடுத்து நீங்கள் உருவாகி வருவீங்க. ஸோ சம் கைண்ட் ஆஃப் மேனிப்புலேஷன் டெக்னிக் உங்களுக்கு வந்து தெரிய வரும். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் இறங்கி முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுவீங்க அப்படின்ற மாதிரி. பிகாஸ் அந்த துரோகம், அந்த பிட்ரேயல், டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் இந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ரூட்டாக அமைய போகுது, சரிங்களா? வழிவகுக்க போகுது. ஸோ இது நடக்கும். அண்ட் சில பேருக்கு யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தினாங்களோ, உங்களை வந்து ஏமாத்துனாங்களோ, ஸோ இவங்க சைட்லேருந்து உங்களுக்கு ஒரு அப்ரோச் அகெயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சுக்காம உங்களை தப்பாக நினச்சி உங்களை காயப்படுத்தியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த நபர் வந்து உங்ககிட்ட வந்து எமோஷ்னலி கனெக்ட் ஆகிறதுக்கும் இல்லை ஒரு அப்பாலஜைஸ் கேட்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த நெக்ஸ்ட் 7 daysல இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பீங்க, நிறைய பர்ஃபெக்ஷனாக உங்களோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. ஸோ அதன் மூலம் உங்களுக்கு நிறைய வருமானத்தை இந்த அடுத்த 7 நாட்களில் நீங்கள் மீட்ட இருக்கிறீங்க அப்படின்னு இருக்கு. ஓகே, உங்களுடைய மணி சோர்சஸ் அதிகமாகும். ஸோ பணம் உருவாகக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியாகும் உங்களுக்கு. இப்போ பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா நிறைய உங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ், கிளைண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ வேலையில் இருக்கீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ உங்களோட லைக் இன்சென்டிவ் அந்த மாதிரியான விஷயங்களுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து வரும். ஸோ பணம் எப்படிலாம் உருவாகுதோ, எந்த சோர்ஸ்லேருந்து வருதோ, ஸோ அதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. பிகாஸ் அதுக்கு ஒரு விஷயம் உங்களுடைய உழைவும் அதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் பர்ஃபெக்ஷனாக உங்களுடைய வேலைகளை வந்து செய்வீங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம ரீடிங் அப்போது எப்போவுமே பூனைகள் வர்றது ரொம்ப ரொம்ப பிளெஸ்ஸிங்கான ஒரு விஷயம். ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீடிங்கும் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணோம் நான் நம்புகிறேன். ஸோ இங்கே பார்க்குற ரீடிங் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் உங்களுக்கு நடக்கும்ன்றது கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஓகே,
ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து நடக்க இருக்கு. இந்த அடுத்த 7 நாட்கள்ல நீங்க வந்து என்னென்ன கலரை யூஸ் பண்ணலாம் லக்கியா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ப்ளூ யூஸ் பண்ணுங்க அண்ட் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுங்க அண்ட் வந்து கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 3 கலரும் அதிகமா இந்த வாரம் வந்து அடுத்த 7 நாட்கள்ல நீங்க யூஸ் பண்ணா ரொம்ப உங்களுக்கு வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ அடுத்த 7 நாட்கள்ல பழைய விஷயங்களை மனசுல வச்சுக்காதீங்க. ஸோ அதுல இருந்து என்ன லெசன் கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்க வந்து ஒரு சில காரியங்களை முன்னெடுங்க. ஸோ ஒரு சில முயற்சிகளை வந்து இறங்குங்க அண்ட் செய்யற வேலையில ரொம்ப பர்ஃபெக்ஷனா இருங்க. யாராவது உங்களுக்கு தேடி வந்து அப்பாலஜிஸ் கேட்டா மன்னிச்சு விட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் நீங்க அடுத்த 7 நாட்கள் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது. ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கான சிவன் மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும். எனக்கான ஒரு ஞானத்தை கொடு இறைவா, ஈசா எனக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவு ஞானம் இதெல்லாம் கொடு. இந்த தெளிவு ஞானம் இல்லாதனால தான் நான் சில விஷயங்களை போய் மாற்றேன். இது எனக்கு சீக்கிரம் கொடுங்க அப்படின்றதான் உங்களுடைய மிகப்பெரிய பிரார்த்தனை வேண்டுதலாகவே இருக்கும். யூனிவர்ஸ் கிட்ட நீங்க அதான் கேட்பீங்க. ஸோ அந்த ஒரு விஸ்டம், அந்த ஒரு ஞானம் உங்களுக்கு தெளிவு உங்களுக்கு கிடைக்கணும்னா அது எங்க இருக்கும்னா உங்களுடைய இன்னர் வாய்ஸை முதல்ல கேட்க ஆரம்பிங்க. எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் மனசாட்சின்னு ஒன்று அதை தான் சொல்லுவோம். ஸோ மனசுக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்கும். அது வந்து இன்ட்யூஷனாகவும் எடுத்துக்கலாம், மனசாட்சியாகவும் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த இன்னர் வாய்ஸை நீங்க எப்போ லிசன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கான ஒரு தெளிவான பாதை என்னன்றது தெரியும், ஒரு தெளிவு கிடைக்கும். நீங்க தேடிக்கிட்டு இருக்க, நீங்க எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்க அந்த ஞானம் தெளிவு எல்லாமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஸோ நிச்சயமா அது கிடைக்கும். அதற்கு நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் வாய்ஸ், உங்களோட மனசாட்சி காது கொடுத்து கேளுங்க. உள்ள இருக்கிற அந்த உள்ளுணர்வு என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்க கேளுங்க. அதற்கு நீங்க கண்டிப்பா தியானம் மேற்கொள்ளும் போது இன்னும் பெஸ்டா இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், உங்களுக்கு தேவையான ஒரு ஞானம் அமைதி எல்லாமே கிடைக்கும். உங்க உள்ளுணர்வு மூலியமாவே சிவபெருமான் உங்களுக்கு தேவையான ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. ஸோ அவருமே உங்களோட பேசுறத உங்களால உணர முடியும். ஓகே, அவர் என்ன சொல்ல வராரு, இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது அப்படின்றதையும் உங்களால உணர முடியும். ஸோ இதுதான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான 7 days ரீடிங் பார்த்தோம், சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் 7 days ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தென் சிவபெருமான் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி கார்ட்ஸை எடுத்து வச்சுருக்கேன், இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ வி ஹாவ் Ace of Cups. We have Knight of Cups and we have the High Priestess and we have the 7 of Cups. And we have the King of Swords. So pile number 2 next 7 daysல உங்களுக்கு வந்து ஒரு உங்களுடைய சந்தோஷத்துல ஒரு புத்துணர்ச்சி பிறக்கிறதுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கு. உங்களுடைய உணர்வுகள்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கு. ஒரு அந்த இமோஷ்னலி வந்து ஓவர்வெல்ம்டா இருக்கிறது, ஓகே, சந்தோஷத்துல மூழ்கிறது, இந்த மாதிரியான தருணங்கள் உங்களுக்கு வந்து நடக்க இருக்கு. ஸோ யாரோ உங்களை வந்து சந்தோஷப்படுத்த போறாங்கன்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த வேர்டு, இந்த சந்தோஷத்துல திக்குமுக்க ஆடுறது, அந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த 7 days நடக்க இருக்கு அப்படின்றது இருக்கு. உங்களுக்கு முன்னாடி உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும், இந்த விஷயம் உங்களுக்கு நடக்க இருக்கு, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்க இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்களே அறியாம ஆட்டோமேட்டிக்கா ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அதுக்கு என்னன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்க இருக்கு. யாரோ உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போறாங்க. ஸோ இது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சது அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா அது அப்படியே அந்த மோமெண்ட்டை ஜஸ்ட் என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? அப்பதான் உங்களுக்கு அது வந்து கிடைக்கும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா குழம்புவீங்க, என்னடா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதே, ஸோ இது நல்லதுக்கா கெட்டதுக்கா, இதனால ஏதாவது பெரிய பிரச்சனை பின்னாடி வருதோ, அந்த மாதிரி கன்ஃபியூஷன் மட்டும் ஆகக்கூடாது. சரிங்களா? சம்டைம்ஸ் நல்லதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், நல்லதை நம்ம நம்பணும். அதை விட்டுட்டு இது நல்லது தானா, இது நம்மளுக்கு நல்லதுக்கு தான் வருதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ள போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதையும் வந்து ஃபேராக உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுடைய அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க ஆர் உங்களுடைய பாஸ், அவங்களுடைய ஒரு சஜஷன் அட்வைஸ் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 7 daysல கிடைக்க இருக்கு.
ஸோ அதே மாதிரி முருகர் வழிபாடு கூட பண்ணுங்க. இங்கே எனக்கு ஃபீல் ஆகுறது இந்த நெக்ஸ்ட் 7 டேஸ்ல முருகர் வழிபாடு டெய்லியும் பண்ணும் போது உங்களுக்கு அந்த அறிவு கூர்மை ரொம்ப அலாதியா இருக்கும். ஒரு காரியத்தை எப்படி ஒரு லைக் கிங் மாதிரி நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க, எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பர்சன் மாதிரி ஹேண்டில் பண்றீங்க அப்படின்ற ஒரு டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதற்கு நீங்க முருகர் வழிபாடும் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு பர்சனுடைய ஒரு சஜஷன் ஐடியாஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை நீங்க எடுத்துக்கும் போது இந்த குழப்பங்கள், ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கீங்கன்னா அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துடும், ஒரு தெளிவான ஒரு புரிதல் ஏற்பட்டுரும். ஓகே, ஸோ உள்ளுணர்வை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இன்ட்யூஷன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உள்ளுணர்வு சொல்றதை கேளுங்க. அண்ட் சில விஷயங்கள் மறைபொருளாக வைங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் குழப்பமா இருக்கு, சரியான கிளாரிட்டியில் இல்லை, சரியான ஒரு விஷன்ல இல்லை அப்படின்னா ஸோ அதை மறைபொருளாக வச்சுருங்க. ரொம்ப அதை வந்து அந்த சீக்ரெட்டை உடைக்கணும்னு பார்க்காதீங்க. ஓகே, அந்த சீக்ரெட்டை வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் பார்க்காதீங்க. குழப்பமாக இருக்கிற ஒரு விஷயத்தில் அது சீக்ரெட்டாகவே வைங்க. ஓகே, ஸோ அப்படி இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரியில் வந்து குழப்பமான ஒரு சூழல் இருக்கு இல்லையா, ஒரு சீக்ரெட் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு வெளியே வரும், ரிவீல் ஆகும். எது உங்களை குழப்புதோ, எது உங்களுக்கு மறைபொருளாக இருக்கோ அது ரிவீல் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள் நெக்ஸ்ட் 7 டேஸ்ல நடக்க இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் 7 டேஸ்ல நீங்கள் என்ன மாதிரியான கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண லக்கியாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலர் யூஸ் பண்ணுங்க. ப்ளூலேயே வந்து ஸ்கை ப்ளூ, டார்க் ப்ளூ அந்த ஷேட் யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஓஷன் க்ரீன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஒயிட் கூட யூஸ் பண்ணுங்க. இந்த 3 கலரும் உங்களுக்கு நெக்ஸ்ட் 7 டேஸ்ல லக்கி கலராக இருக்கும். சரிங்களா? ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான நெக்ஸ்ட் 7 டேஸ் ரீடிங் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வி ஹாவ் டிலேஸ், வெயிட் ஃபார் த ரைட் டைம். ஸோ உங்களுக்கு சிவபெருமான் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, சில காரியங்கள் தாமதமாக தான் நடக்கும், ஆனால் நீங்கள் பொறுமை காக்கணும். சரிங்களா? உங்களுக்கான சரியான நேரம் வரும் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஏன் அது பொறுமையாக இருக்கணும், ஏன் அந்த டைம் இப்போ இல்லை அப்படின்னும் போது இப்போ இருக்கிற சூழல் உங்களுக்கு சாதகமாக இல்லாமலும் இருக்கலாம், உங்களுக்கு அது சூட்டபிளாக இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கான ஒரு டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அது ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரிய ஒரு இது பிரச்சனையை கூட விட்டுருங்க, ஒரு நல்ல காரியங்களாக கூட இருக்கட்டும். பட் இப்போ அதுக்கு நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு சாதகமாக சூழல் இல்லை. ஆனால் அதுக்கான காலம் வரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும், பொறுமையை கையாளணும். உங்களுக்கான டைம் வரும்போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். அது உங்களால் கன்சிடர் பண்ண முடியும் அந்த டைமில். ஓகே, இந்த டைம் தான் நம்ம இந்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஒன்று கூடி அமைஞ்சு வரும். அந்த டைமில் நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது வந்து வீணாகாது, அப்போ தான் அது சரியாக போகும். இப்போ அதற்கான டைம் இல்லாதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஸோ டிலேஸ் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்றது தான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸாக இருக்குது. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கான 7 டேஸ் ரீடிங் பார்த்தோம் அண்ட் சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். பைல் நம்பர் 3 வெல்கம் டு ரீடிங். யாரெல்லாம் பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான நெக்ஸ்ட் 7 டேஸ் ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கான கார்ட்ஸ் வந்து பார்த்துலாம். வி ஹாவ் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், வி ஹாவ் 7 ஆஃப் பென்டிகல்ஸ், வி ஹாவ் த ஹெர்மிட், வி ஹாவ் த ஃபுல் அண்ட் வி ஹாவ் த 4 ஆஃப் வீல்ஸ். ஸோ பைல் நம்பர் 3 இந்த நெக்ஸ்ட் 7 டேஸ் வந்து உங்களுக்கு ஒரு காஷியஸ் வருது. சரிங்களா? என்னன்னா இந்த நெக்ஸ்ட் 7 டேஸ்ல எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸை பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு இன்னும் வரலை, அதாவது அந்த அவுட்கம் வர்றதுக்கும் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஆல்ரெடி பண்ணதுக்கான ப்ராஃபிட் ஆர் அவுட்கம் வரும் அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த இந்த வாரம் பண்ணாதீங்க, அதை நம்ப வேண்டாம். ஸோ மேற்கொண்டு வராத ஒரு விஷயத்தில் நிலுவையில் கூடிய ஒரு விஷயத்துக்கு திருப்பியும் அவுட்புட் கொடுக்காதீங்க. அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது உழைப்பாக இருக்கட்டும். ஒரு விஷயம் வராமல் இருக்குது, அவுட்கம் வராமல் இருக்குது, போட்ட உழைப்புக்கு பலன் கிடைக்காம இருக்குது, போட்ட காசுக்கு பலன் கிடைக்காம இருக்குது, ப்ராஃபிட் கிடைக்காம இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் வரும் அப்படின்னு ஒரு சூழல் வருதுன்னா அது பண்ண வேண்டாம் அப்படின்னு இருக்கு. மேபி அது ஒரு ட்ராப்பாகவும் இருக்கலாம், அது ஒரு ஏமாத்து வேலையாகவும் இருக்கலாம், நீங்கள் ஏமாறக்கூடிய விஷயங்களும் நடக்கலாம் அதில். ஸோ இந்த வாரம் மட்டும் அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு புது விஷயங்கள்ல, தெரியாத விஷயங்கள்ல இன்வெஸ்ட் பண்றதை தவிர்த்துட்டு
உங்களுடைய பணம் அதிகமா இருக்கு, உங்களுக்கு வருமானம் அதிகமா இருக்கு, எனக்கு வருமானம் பட்ஜெட்டுக்கு மீறி இந்த மாசம் எனக்கு கையில பணம் அதிகமா இருக்கு அப்படின்னா அது சேவிங்ஸ்ல போடுங்க அப்படின்னு இருக்கு. இந்த நெக்ஸ்ட் 7 days நீங்க எவ்வளோ சேவிங்ஸ் பண்றீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அதே மாதிரி பண ரீதியான மற்ற விஷயங்கள்லயும் முடிவெடுக்கிறது நீங்க தான் எடுக்கணும். யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதும் நீங்க கேட்கவே கூடாது அப்படின்னு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கோங்க. ஏன்னா யார்கிட்டயாவது பேசுறீங்க, யார்கிட்டயாவது எங்கேஜா இருக்கிறீங்கன்ற போது ஸோ உங்கள் சைடில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இப்போ இருக்குது, ஸோ எவ்வளோ உங்கள் சைடில் வந்து விஷயங்கள் நல்லதெல்லாம் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு கூட சில பேர் ஏமாத்துறதுக்கு சில சூழ்ச்சிகள் பண்ணலாம். ஸோ அதற்கு நீங்கள் இடம் கொடுக்காத வகையில் நீங்கள் தனியாக இந்த வாரம் இருந்துட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் உங்களை மட்டுமே நம்பி, உங்கள் முயற்சியை மட்டுமே நம்பி ஒரு காரியம் இந்த வாரம் நெக்ஸ்ட் 7 daysல நீங்கள் செய்யலான்னு இருக்கிறீங்கன்னா அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரிங்களா? பட் யாரோடையாவது சேர்ந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆல்ரெடி பண்ணதுக்கு திருப்பி இப்போ கொஞ்சம் போட்டால் அந்த மொத்த அவுட்கமும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி இந்த வாரம் ஏதாவது ஒரு குரு வழிபாடு செய்யுங்க. குரு பூஜா, குரு வழிபாடு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு தெளிவான பாதை கிடைக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் ஒரு விஷயம் செஞ்சு ஒரு காரியம் செஞ்சு அது ஃபெயிலியர் ஆயிருக்கு இல்லையா, இல்லை அது அவுட்கம் கிடைக்காம இருக்கு இல்லையா, அப்போ நான் எந்த காரியம் எனக்கு கிளிக் ஆகும், எது செஞ்சால் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா ஸோ அதற்கு ஒரு குருமார்கள் வழிபாடு நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக உங்களுக்கான பாதை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்துடும். சரிங்களா? ஸோ இதையும் நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்குது. உங்களுடைய பணத்தில் ரொம்ப கவனம் தேவை. உங்களோட பணம், பொருள் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக நெக்ஸ்ட் 7 days இருக்கணும். முடிச்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணிக்கோங்க, அதை பாதுகாத்து வச்சுக்கோங்க. அதுவே சிறப்பானதாக இருக்கும். மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கான ரீடிங் வருது. ஸோ பயணம்பத்திரி உங்களுக்கான ஃபேவரட்டான கலர்ஸ், லக்கி கலர்ஸ் நெக்ஸ்ட் 7 daysக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ கிரே கலர் யூஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் 7 daysக்கு நீங்கள். அண்ட் க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கோல்டன் கலர் யூஸ் பண்ணுங்க. கிரே, கிரீன், கோல்டன் இந்த 3 கலர் நீங்கள் நெக்ஸ்ட் 7 daysல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப லக்கியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கான சிவபெருமான் மெசேஜ் வந்து பார்க்கலாம். த லா ஆஃப் கர்மா, சிவபெருமான் மெசேஜ் நம்பர் 3, reaping what you sow. ஓகே, ஸோ நீங்கள் எதை நினச்சும் இப்போ கவலைப்படாதீங்க. எனக்கு வந்து இப்படி ஒருத்தவங்க கெடுதல் பண்ணிட்டாங்களே, நான் இவ்வளோ உழைப்பு போட்டது வீணாயிடுச்சு, இன்னும் எனக்கு அதற்கான ஒரு ரெக்கக்னேஷன், அங்கீகாரம் கிடைக்காம இருக்கே, ஸோ இது நான் செஞ்ச பாவமா, அப்படி இப்படின்லாம் எதுவும் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்கள் புண்ணியம் செஞ்சுருக்கீங்க, நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா, உங்கள் உழைப்பை போட்டிருக்கீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா அந்த கர்மா உங்களுக்கு என்றைக்குமே ரிப்பீட் வந்து கொடுக்கும். ஓகே, ஸோ நீங்கள் செஞ்ச புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும், நல்லது உங்களை வந்து சேரும். அதை முதல்ல நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஏதாவது நீங்கள் பிரச்சனையில் உள்ளா இருக்கீங்க, இப்போ ஏதாவது ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் பாஸ்டில் செஞ்ச ஏதாவது ஒரு கர்மாவினுடைய ஒரு பலனாக இருக்கும். பாஸ்ட்ன்றது இந்த சென்ஸ் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி, ஃபியூ வீக்ஸ், மந்த்ஸுக்கு முன்னாடி, மாதங்களுக்கு முன்னாடி, வருடங்களுக்கு முன்னாடி யாருக்கும் எதுக்கோ தெரிஞ்சு தெரியாமல் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருப்பீங்க நீங்கள். ஸோ அந்த ஒரு செயலுக்கான ஒரு கர்ம பலன் கூட இப்போ நீங்கள் அனுபவிக்கிறது இந்த வலிக்கு ஒரு காரணமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும். அதே மாதிரி இதுக்கப்புறம் நீங்கள் செய்கிற புண்ணிய விஷயங்கள், இது வரைக்கும் நீங்கள் செஞ்ச உழைப்பு, போட்ட உழைப்புக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு நல்லது நிச்சயமாக கிடைச்சே தீரும். பட் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கர்மான்ற ஒன்று விடாது. ஸோ அதனுடைய விதியே நீங்கள் நல்லது செஞ்சால் நல்லது உங்களுக்கு நடந்தே தீரும், கெட்டது செஞ்சால் அதுக்கான பலனும் கிடைக்கும் அப்படின்றது தான் சிவபெருமான் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ அதை நம்பி நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க. சரிங்களா? ஸோ பயல் நம்பர் 3 உங்களுக்கான நெக்ஸ்ட் 7 days ரீடிங் அண்ட் சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அண்ட் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ், ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ விவர்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம நெக்ஸ்ட் 7 days ரீடிங் அண்ட் சிவபெருமான் மெசேஜ் பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அண்ட் ஓம் நம சிவாய அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு டாப்பிக்கோடு மீட் பண்ணுறேன். அண்ட் திஸ் இஸ் சாரா ஃப்ரம் சாரா சாரோ.